பிரைஸ்லா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க முடியாதபடி, ஜெபத்தில் ரொம்ப நேரம் எழும்ப முடியாதபடி உங்களுக்கு சில போராட்டங்கள், உங்களை ஆத்மா எதை வாஞ்சிக்குதுன்னா, நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், நான் அதிக நேரம் தேவனுடைய பாதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க. ஆனால் உங்கள் சூழ்நிலைகள் அல்லது உங்கள் சிந்தையில் வருகிற காரியங்கள் அல்லது ஒரு மனமடி உண்டாக்குற காரியங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள ஜெபம் பண்ண விடாமல் ஆக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி ஒரு வேலையை உண்டு பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும்னு பிசாசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சில ஏவுதல்களும் சில காரியங்களும் உங்களை ஜெபிக்க விடாதபடி கட்டி கொண்டு இருக்கு அப்படின்னா உங்களால் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளவே முடியாது. இன்றைக்கி ஜெபிக்க முடியலைன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, ஆண்டவரே என்னை ஜெபிக்க விடாதபடி, ஆவியில் நிரம்ப விடாதபடி என் சிந்தையை கட்டுகிற கட்டுகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுபோல் உங்கள் இருதயத்திலிருந்து கிரியை செய்கிற, அதாவது சிந்தையை சீர்குலைத்து போடுகிற ஆவிகள் எல்லாவற்றையும் முதல்ல கட்டி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்காதீங்க. ஆண்டவரே இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப நேரங்கள், பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார முடியும்.